ரிசாட் மத்சான் ஆதரவாளர்களிடையே முறுகல், வாகன தொடரணி மீது தாக்குதல். அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ள பிள்ளையான். யாழ் சுழிபுரத்தில் சற்று முன் சுமந்திரனின் கூட்டத்தில் பதற்றம், தீவிர பாதுகாப்பில் போலீசார். மாவி பதவி விலகவில்லை, ஆபத்தை எதிர்கொள்கின்றேன், உண்மைகளை உடைக்கும் ஸ்ரீதரன். அமெரிக்காவில் டிரம்பின் வெற்றி, கனடாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். ரிசாட் மத்சான் ஆதரவாளர்களிடையே முறுகல், வாகன தொடரணி மீது தாக்குதல். வவுனியா பட்டாணிச்சோர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. வவுனியா பட்டாணிச்சோர் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் நேற்று மாலை 8 மணியளவில் காதர் மஸ்தானின் கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த ரிஷாட் பதியுதீன் அவர்களின் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டு சென்றிருந்தனர். சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள பிரதான வீதியூடாக பயணித்துள்ளது. இதன்போது இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாக மாறி ரிஷாட் பதியுதீன் பயணித்த வாகனம் உட்பட வாகன தொடரணி மீது மக்கள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரிஷாட் பதியுதீன் வாகனத்துக்குள் இருந்த நிலையில் அவரது வாகன கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இச்சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் சோடுவெந்த புலவு பகுதியில் இடம்பெற்ற காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான். இலங்கையில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பாக கடந்த ஆண்டு சேனல் 4 ஆவணப்படத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரித்தானிய சேனலுக்கு அசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முரண்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் ஆவணப்படத்தின் கூற்றுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நாளைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ இதனை உறுதிப்படுத்தினார். யாழ் சுழிபுரத்தில் சற்று முன் சுமந்திரனின் கூட்டத்தில் பதற்றம், தீவிர பாதுகாப்பில் போலீசார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வட்டுக்கோட்டை சுழிபுரம் பகுதியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரசார கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கூட்டத்தில் எம்.ஏ. சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் இருந்த சிலர் கேள்விகள் கேட்க முற்பட்டனர். இதன்போது கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. அங்கு முருகன் நிலை ஏற்பட்ட வேளை அவ்விடத்திற்கு வருகை தந்த போலீசார் கேள்வி கேட்டவர்களை உடனடியாக வெளியேற்றியுள்ளனர். இதனை அடுத்து எம்.ஏ. சுமந்திரனை ஆதரவாளர்கள் அழைத்துச் சென்று பாதுகாப்பாக அனுப்பி வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. மாவை பதவி விலகவில்லை, ஆபத்தை எதிர்கொள்கின்றேன், உண்மைகளை உடைக்கும் ஸ்ரீதரன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கட்சியிலிருந்து தன்னை விரட்ட பலர் முயற்சித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், பதவிகளுக்காக அரசியலில் எவ்வாறு கேவலமான முறையில் செயற்படலாம் என்பதனை கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அறிந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிளிநொச்சியில் தனது கட்சிக்குள்ளே தனித்துவத்தினை சிதைக்க கட்சியைச் சார்ந்தவர்கள் பலகாலமாக செயற்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரால் களமிறக்கப்பட்ட சுயேட்சை கட்சி ஒன்று தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சொந்த கட்சியினராலேயே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கட்சியின் தலைவராக செயற்பட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சியின் ஆசனங்களை குறைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் டிரம்பின் வெற்றி, கனடாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பின் வெற்றியானது கனேடிய வட்டி வீதம் மற்றும் டாலரின் மதிப்பிலும் தாக்கம் செலுத்தலாம் என கூறப்படுகிறது. டிரம்பின் பொருளாதார கொள்கையினால் அந்த நிலைமை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரின் பொருளாதார கொள்கைகள் அமெரிக்காவில் பணவீக்கத்தை உருவாக்கலாம் என்றும் அதன் தாக்கம் கனேடிய வட்டி விகிதத்தில் மற்றும் கனேடிய டாலரின் மதிப்பில் மாற்றம் ஏற்பட காரணமாகலாம் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாகவும் குறைந்த வரி விகிதம் மற்றும் ஒழுங்குமுறையை எளிமைப்படுத்துவதாகவும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது.
செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.